பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. All glory, power, honor and praise be to God Almighty. இந்த ஆசீர்வாதமான நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். I greet the congregation who have gathered here for this holy service this morning in the name of our Lord Savior Jesus Christ. நமக்கு தேவன் இன்றோடு எஸ்ராவின் உபவாச ஜெபம் 40வது நாள் முடிகிறது. My beloved people, as we all know, today is the final day of our 40 days fasting prayer which we were praying based on Ezra's prayer. கடந்த 6, 7, 8 ஆகிய 3 நாட்களும் நமக்கு உயிர் மீட்சியின் எழுப்புதல் கூட்டங்களாக அமைந்தது. Last week, like 6th, 7th and 8th, we had a reviving prayer in our church that was really a great blessing. அந்த 3 நாட்களும் பிஷப் டோனி அவர்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து நம் மத்தியில வந்து தேவனுடைய செய்திகளை கொடுத்து நம்ம எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தினார். All these 3 days, Bishop Tony from Bangalore were here in our midst. He blessed us with his sermon. He spoke whatever God revealed to him, and he blessed us and made us strengthen more. அந்த 3 நாட்களும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லுகிறவர் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்தணும். உண்மையாகவே தேவன் பலமான காரியங்களை செய்திருக்கிறார். Truly, God has done mighty things in our midst. இந்த உபவாசத்தின் மூலமாக நமக்கு சபைக்கு ஏசிகளை வாங்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அது காரணமாயிருக்கிற அந்த குடும்பத்தை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். I praise and thank God for giving us AC air conditioner for the church during these days of fasting prayer, and really blessed and happy for the family that's given this. ரொம்ப நாளா தடையா இருந்த நம்முடைய மீட்டர் பாக்ஸுக்கு கேபிள் போடுகிறது தடையா இருந்தது. அதையும் தேவன் கிருபையாய் செய்து முடிக்க பலன் தந்தார். There were a lot of hindrances in giving a cable towards the meter box, and God helped us to complete it successfully in recent days. அடுத்து நமக்கு சபையில நீங்கள் எல்லாரும் பார்த்து பாடலை ஆராதிக்கத்தக்கதாக நமக்கு 3 டிவிகள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே ஒரு டிவி வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு 2 டிவிகள் வாங்க வேண்டியது இருக்கிறது. அதனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாகவும், வாசல்ல ஒரு தரையில போடுகிற அந்த சிமெண்ட் பிரிக்ஸ் அதை பதிய வேண்டும் என்று பிரதர் மணியிடத்துல சொல்லி இருக்கிறேன். அதனுடைய தேவைகள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Let's all praise God. We are quickly going to get television. Like we need 3 televisions in total to see and sing a song and glorify His name. Since the projector is not sufficient, we are looking forward to it. One is already purchased. We are waiting to purchase a couple of more. And I request you all to pray for that. And also in the entrance, we are planning to build it with the bricks. And I have handed over the responsibility to Brother Mani. And please continue to pray for the requirements. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலை 5 to 6 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் குழுவிலே நீங்கள் பங்கு பெறலாம் என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுதும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் பங்கு கொள்றீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரசனம், ரொம்ப துக்கம் கூட நான் சொல்லலாம். நான் அதிகாலை ஜபத்துல நான் எழுந்து வந்து இந்த காரியங்களை செய்கிறேன். நீங்கள் இணைவீர்களானால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். I had earlier announced that I have been starting this conducting the 5 o'clock prayer every morning with great difficulty, with great hardship. I'm coming here for your blessing, but I have also insisted that you can join in WhatsApp if you're not ready to come in person, or you have no situations to come in person. You can join in WhatsApp, but many doesn't feel like joining it. Only 5 to 6 of them have joined it so far. But really, this is really a heartbreaking thing for me. If at all you are interested to join, and if you could join in future, definitely God is going to bless your family mightily. இந்த 40 நாட்களும் என்னோடு சேர்ந்து
உபவாசித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். I wholeheartedly thank the congregation who have joined me for this 40 days fasting prayer, fasted all the 40 days in Jesus' name. கடந்த 3 நாட்களுக்குரிய காரியங்களை எல்லாம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஊழியக்காரரை மகிழ்ச்சியாய் அனுப்ப கிருபை தந்தார். இன்னும் அநேகர் கொடுக்காமல் இருந்தீர்கள். ஆனாலும் தேவன் என்னிடத்தில் இருந்து அவரை கனம் பண்ணவும் நம்முடைய சகோதரர் ஸ்டீபன் வழியாக ஒரு சில உதாரத்துவமான காணிக்கைகள் வழியாக ஊழியக்காரரை கனம் பண்ணவும் கர்த்தர் கிருபை தந்தார். You all, with you, through you, we had a great thing all these 3 days. All the expenses were met and we gave a good offering to the pastor and we sent him with joy. He actually had a very happy face when we greeted him with joy. Many did not turn up giving the offering. It's okay, but God told me to do with what I have, and I opened my hands as well as Brother Stephen immensely opened his hands and gave some offering, so we were able to compensate. அவர் கடைசி நேரத்தில் வந்து கை நீட்டினார். அப்படியே அவரிடத்தில் கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பினேன். The last moment, Brother Stephen came and handed over the offering to me. We just gave it to him and sent him a happy face. நீங்கள் யாரும் வச்சுக்கிட்டு இருந்து வஞ்சனை பண்ணல. உங்க இல்லாமையில இருந்து ஒரு சிலர் செய்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு அனுபவம் உண்டு. எங்க அண்ணன் எஸ்பி கருணைதாஸ் சொல்லுவாரு, நடந்து போய் டிராக்ஸ் கொடுக்காதவன் சைக்கிள் வந்தாலும் போக மாட்டான். சைக்கிள் வந்து போய் டிராக்ஸ் கொடுக்காதவன் பைக்கு வந்தாலும் போக மாட்டான். பைக்கில் போய் டிராக்ஸ் கொடுக்காதவன் காரே வந்தாலும் போக மாட்டான்னு சொல்லுவாரு. அது எவ்வளவு உண்மை என்பதை நான் என் வாழ்க்கையில உணர்கிறேன். I'm not here to offend you that you have and you're not giving it. Your inability to give it is because of the situation you are in. I totally understand that. My beloved brother who brought me in the ministry, who taught me everything, always says a couple of lines. When a person cannot go and preach or cannot go and give tracts when he has a bicycle, he wouldn't definitely do it when he have a motorcycle. When he's not doing it when he have a motorcycle, definitely he wouldn't do when he gets a car. When he doesn't do it when he gets a car, he wouldn't do whatever he gets. நேற்று தினத்துல கூட நம்முடைய ரேச்சல் சொன்னாங்க, காணிக்கை எடுங்க மாமான்னாங்க. எனக்கு இந்த கூட்டத்துல காணிக்கை எடுக்கிற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் கவர் கொடுத்து குடும்பமா கொடுங்கன்னு சொல்ற பழக்கம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஏவப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள் என்கிற செப்பனியா ஆகாய் 1:14 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனத்தின்படி தான் நான் இந்த ஊழியத்தின் காரியங்களை செய்து வருகிறேன். கொடுத்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். கொடுக்காதவர்களை நான் நிர்பந்திக்கவில்லை. அவர் மேல ஒரு சின்ன அளவு கூட எனக்கு துக்கம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் செய்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் நிச்சயமாய் கொடுக்கும்படியான திராணியை உங்களுக்கு கொடுப்பார். மக்கதோனியா சபையாரை போல நீங்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களை தனவந்தர்களாக மாற்றுவார். My beloved people, yesterday Sister Rachel also insisted me to collect offerings, but I stopped because I don't have a habit of doing it during the public meetings or convention. But I'm not a pastor who hands over the cover to each one of you and saying like, bring it with the family, get some offering in it and bring it. I don't like it. When you do it with a great interest, when your instinct speaks to you and you do it, that's different and that's a blessing. And today, let me tell you one thing, despite of your inability to give, let God give you the strength to lend your hands towards God and you will be blessed. அன்பானவர்களே, இந்த ஆலயத்தை கட்டினதை குறித்து எப்படியும் 1 கோடிக்கு மேல வந்திருக்குமேன்னு அந்த பாஸ்டர்கள்லாம் கேட்டாங்க. நிச்சயமாகவே அதையெல்லாம் கர்த்தர் செய்தார். நான் எப்பொழுதுமே யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டேன். என் நம்பிக்கைன்னா நீதிமான் அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. மற்ற ஊழியக்காரர்களுக்கு கேட்டு வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் கேட்டா வந்து செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது என்னுடைய இருதயத்தின் பாரமும் இல்லை, அது எனக்கு வாஞ்சமும் இல்லை. ஆகவே அவரவர்கள் ஏவப்பட்டு கொடுக்கும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும்.
My beloved people, the pastors who came in all these days, they saw this and said, definitely it would have taken a crore for you to construct this church and bring it in such a way. Maybe yes, but it's all through God, nothing through me, nothing through any man, but it's only through God who has the power and might. Let me tell you very clearly, whenever we are in distress and yet we praise God and give for His glory, definitely God is going to bless us mightily. And I don't have a habit of going and asking for funds, but I might ask for other pastors and give it to them, but not for me, because God has said, a righteous person shall not wander for bread. And I respect it and I have faith towards that verse and I don't ask for anything. நான் எப்பொழுதுமே ஒன்றை சொல்லுவது உண்டு, நான் ஏழை கிடையாது. சில ஊழியக்கார் சொல்லுவாங்க, நாங்க ஏழைப்பட்ட ஊழியக்கார். ஊழியத்திலே ஏழை பணக்காரன் என்றெல்லாம் இல்லை. Jesus is rich, I am rich. Many pastors would say, I'm poor, like that. Let me tell you, in front of Jesus, in the eyes of Jesus, there is no poor, no rich. Jesus is rich, we all are rich, abundantly blessed. பக்கத்திலே கையை பிடிச்சு சொல்லுங்க, hold on to your neighbor's hand and say, தரித்திரராய் இருக்கிற நம்மை ஐஸ்வரியவான்களாக மாற்றும்படி God has made the poor rich, ஐஸ்வரிய சம்பன்னராகி இயேசு கிறிஸ்து rich of His all richness, உனக்காக எனக்காக for you and for me, நமக்காக தரித்திரரானார். for us He has oppressed ஆகவே Himself, நாம் யாரும் தரித்திரர்கள் இல்லை. therefore we are not oppressed. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us. ஆமென். Amen. முடிஞ்சா நல்ல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Jesus. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனும் சொல்லிவிட்டான். என்ன சொன்னாருன்னா, நீங்க யாரையும் போய் வற்புறுத்தி எல்லாம் டொனேஷன் கேட்க கூடாது. யாரெல்லாம் விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்களோ வாங்கிக்குவாங்க. இப்ப பாருங்க, 2 சாட்சிகள் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துது. என் இருதயத்தில் இருக்கிறத அவன் பிரதிபலிச்சான். அதனாலதான் ஆண்டவர் உடனே நமக்கு ரெப்கோ பேங்க்ல இருந்து ஒரு நன்மை வந்தது. அதன்படி நாம் செய்தோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பருக்கு எல்லாம் வீடு இங்க வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. My beloved people, as I told you about my instinct, the same thing my son told me, do not go and ask for any offering, do not go and ask for any donations. If at all someone comes and give it to you, accept it with thanksgiving, because God is mighty enough to bless us. When this reflection comes, it's like anything, any matter should have 2 testimony, 2 witness. When I think this and the reflection is coming from the other side, I accept it and consider this as God's word to me. And now God has brought us this far and there are some more work to be done in the house. We are expecting to move in December. I request you all to pray for it. கர்த்தர் நம்மை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆராதனைகளை நாம் கேட்டது போல சித்தனாவும் போய்விட்டது, ஏசேக்கும் போய்விட்டது, ரெக்கபோத் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நாம் பலுகி பெருகி கொண்டே இருப்போம். My beloved people, God has blessed us abundantly as we heard it during the worship. Sitna is over and Rehoboth has started and we shall mightily expand in all our ways. இன்னைக்கு டேட் போட்டு உங்க பைபிள்ல கூட ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஒரு ரெக்கபோத்தை தொடங்கி விட்டார், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். You may write in your Bible on a corner or any place where you could remember, let me prophesy unto you, God has started the Rehoboth today in your families. எனக்கு வாலிபர்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார், உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. சபையில் இருக்கிற வாலிபர்களை நான் ஸ்திரப்படுத்துவேன். எப்படி ஸ்திரப்படுத்துவேன்னு கேட்காத, நான் நிச்சயமா ஸ்திரப்படுத்துவேன். உனக்கு அவங்க ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
My beloved people, I was deeply worried about the youth in our church, but these days God spoke to me very clearly. Do not worry, do not dismay. Your youth shall be built and they shall stand firm and they will be by your side in your ministry. Do not worry about anything. So therefore, I have stopped worrying about them. I have started to praise God for them. ஆண்டவர் என்னோடு சொன்னது, எனக்கு முன்பாக எப்பொழுது நில், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உனக்கானதை எல்லாம், உன் வளர்ச்சிக்கானதை எல்லாம், உன் மக்களுக்கான வளர்ச்சிக்கானதை எல்லாம் நான் செய்வேன். நீ அதிசயங்களை காண்பாய். உனக்கு ஊழியத்தின் பாதையில உனக்கு அடிக்கடி அறியாத இடத்திலிருந்து உனக்கு சகாயங்கள் வந்து கொண்டே இருக்கும். முழு தைரியத்தோடு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை இந்த காலை வேளையிலே பலப்படுத்தி இருக்கிறார். God told me one thing very clearly. Do not worry, do not fear. Just stand in front of me. I will bless you. I will help you to take this ministry forward. You might not know from where you would receive the blessing, but you will receive blessings from the unexpected places and you would be mightily used for your ministry and you shall flourish. இந்த நாள் காலை ஆராதனையிலே ஓசி சொன்ன அந்த ஆராதனையில் அந்த வார்த்தைகள் என்னை நிரப்பினது, என்னை ஆசீர்வதித்தது. ஆகவே நான் தேவனுக்கு முன்பாக நானும் என் சபையும் ரெக்கபோத்தாக இருப்போம் என்கிற நம்பிக்கை வந்தது. The words that were told in the worship time is definitely built me more stronger, made me more firm. So I believe and I pray and say a word that me and my church has started to look forward for the Rehoboth and we shall not worry anymore. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த என்ன பாட்டுமா அது? அநாதி தேவன் என் அடைக்கலம். அது அவ பாடும்போது என் உடம்பெல்லாம் செலுத்தது. எப்படி செலுத்துக்கிச்சு பாருங்க. அப்படி ஒரு பிரசன்னம் சபையில வெளிப்பட்டது. 3 நாட்களாக அவர் பாஸ்டிங்லே இருக்கிறார். பால் ஊத்தி காப்பியெல்லாம் குடிக்கல, வெறும் காப்பியை குடிச்சு உபவாசம் இருந்தா. என்னோடு உபவாசம் முடிந்து விட்டது என்று நினைச்சேன். கர்த்தர் அவள் மூலமாய் தொடங்கி இருக்கிறார். அதுதான் ரெக்கபோத். The song that we sung during the worship is one of my favorite song, Anhadi Devan in Adaikalame. So when that song So when that song was sung, I was totally shaken and I don't know what to say, and I would like to tell you all that it's about me. So I fasted all the 3 days. I had the first day I had 1 black coffee. The entire day I did not consume anything. I had lot of work to do. I had lot of stress to overcome. I had lot of calls to make, and I thought of sharing this as a testimony, but I thought I'll do it next week. The second day I had 1 sugarcane juice as I went out, and the third day today I did not have anything and I'm still standing firm for God. Since Pastor said that I had to tell all this, Pastor said he felt that the fasting has vanished only through him and just within him, but now he is happy that his daughter me has started to fast and sit in the presence of the Lord, and he felt the presence during the worship and he is happy about it, and God has started the Rehoboth in us. எனக்கு எப்பொழுதும் பொன்னின் மேலும் பொருளின் மேலும் பணத்தின் மேலும் ஒரு எள்ளுமுக்கு அளவு கூட, ஒரு தூசி அளவு கூட ஆசை இல்லை. என்னுடைய ஏக்கம், என்னுடைய பாரம் எல்லாம் என் சபை மக்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும், சபையில நிலைத்திருக்கணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும். அதுதான் என் கர்ப்பத்தின் வேதனையாக இருக்கிறது. மற்றபடி எனக்கு வேற ஒன்றுமே இல்லை. My beloved people, I don't hunger or thirst for any gold or any wealth or any land. All that urge, all the thirst I had is just for the people in my church,
for my believers to stand in the presence of the Lord, to witness His mighty, glorious presence and stay firm for the Lord, and so that you shall look forward to the heaven. ஒரு சிலர் தான் என்னோட கூட ஓடிக்கொண்டு வருகிறார்கள். A very few are running along with me. நேற்றைய தினத்திலே பேபி வீட் சர்ச்சை தொடச்சிச்சு. எல்லா பாய்களும் நான் தான் எடுத்து போட்டேன். சாருங்க போடும்போது அனீஸ் உதவி செஞ்சா. சேரெல்லாம் போட்டுட்டு போய் ரெடியாகி பாஸ்டர் கூட்டிக்கிட்டு வந்தேன். இதையெல்லாம் விசுவாசிகளாகிய நீங்க இறங்கி செய்யணும். அதற்கான நேரங்களை ஒதுக்கணும். ஆகவே இதிலெல்லாம் நீங்க ஈடுபட்டுட்டீங்கன்னா இந்த மறைமல் நகர் பகுதியில உங்கள் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். My beloved people, yesterday Sister Baby cleaned the entire church. She wrapped all the mats, nothing was wrapped. She cleaned everything, and Pastor came and spread it all over. And as he were putting on the chairs, Master Anish came and helped him, and then he went and refreshed, went to bring the pastor to the service. Let me tell you something very clearly. When the believers in the church, when the people in the church start to do all these things together, you shall be greatly moved, and you shall be a great blessing to the entire places all over Marimalai Nagar. நேற்றைய தினத்துல அவரை கார்ல கூட்டிட்டு வரும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அவர் சொன்னாரு, நான் இந்த அளவுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கிறதுக்கு காரணமே எங்க பாஸ்டர் உட்கார்ந்தாருன்னா அவரை காலை அமுக்கி விடுவேன், அவரு காலுக்கு சாக்ஸ் போட்டு விடுவேன், அவர் காலில் ஷூ போட்டு விடுவேன், அவரை ஊழியத்திற்கு போகும்போது அவருக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். அதனால்தான் பாஸ்டர் நான் என்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நானும் அப்படிதான் எங்க தலைவருக்கு செய்வேன். அவர் வந்துருவாரு, அப்படியே ஆடைகள்லாம் துவைச்சிருவேன். அது உலர்ந்து விட்ட பிறகு நெருப்பு தாலி போட்டு டிஃபன் பாக்ஸ்ல மணல் போட்டு அதுல நெருப்பு போட்டு அந்த மணல் சூடான பிறகு மேல மூடி போட்டு துணியை வச்சு அவர் பேண்ட் ஷர்ட்ல அயன் பண்ணி கொடுப்பேன். அவருக்கு மாத்திரம் இல்ல, என் வீட்டுக்கு வர்ற அத்தனை பாஸ்டருக்கும் அந்த வேலையை நான் செய்து கொடுத்தது உண்டு. My beloved people, as I was bringing pastor from the hotel to the church, I did not tell him anything about my past, but he said the reason behind his blessing is nothing but when his pastor of the church sits in a place, he used to go and serve him with all that he could do. He would wear socks for him, he would bring anything for him, he would do everything for him, literally everything. And that's the reason he has been a great blessing. When he said that, I felt like it's more like my story, because as the pastor was brought up by Pastor S.P.K. Karunedas, he had to do everything for him. He did it voluntarily, and that's why he is a blessing now. This story of both the pastors looks very contradictory and very similar, and that's, he praises God for it. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பாஸ்டர் என்னாரு. ஏன்னு கேட்டேன். அப்படியே வர்றாங்க, ஆராதனைல உட்கார்றாங்க, அப்படியே போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பாஸ்டர் இந்த ஊழியத்துல எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவங்க என் கண்ணு முன்னால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நான் பாக்குறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் தேவன் செய்கிறார் அவருக்கு. அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. As he said all this, I was really surprised, because he said, these days people are not like us. The church is not like us. Our believers are not like us. They're not ready to do anything for the glory of God. They're just coming. They're just sitting. They're moving. Only few, 1 or 2 people are interested in doing everything, checking on everything. When they don't do that, definitely God's glory is testified. But when they do that, definitely God's name will be praised. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. All raise your right hands and say, இந்த சபை, this church, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே washed in the blood of Jesus, மீட்கப்பட்ட சபை. delivered. இந்த சபையிலே
என்னை ஒரு ஆடாக வைத்திருக்கிறார். He has put me as a sheep. இந்த சபைக்கு பிரயோஜனமா இருக்கும்படி வைத்திருக்கிறார். I shall be used. இந்த சபையில என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதற்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். I surrender completely entirely இயேசு for His கிறிஸ்துவின் will நாமத்தில். through this church in Jesus' name. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அன்பானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கு மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றான். For our blessing, let's turn to book of Ezra, chapter 8, verses 28 and 29. Let me read it for you. And I said unto them, you are holy unto the Lord, the articles are holy also, and the silver and the gold are a free will offering unto the Lord God of your fathers. Watch and keep them until you weigh them before the leaders of the priests and Levites and the heads of the fathers, houses of Israel at Jerusalem, in the chambers of the house of the Lord. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, To all the beloved people who are listening me, பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு எஸ்ராவை பின்தொடர்ந்து வந்த 1496 பேரும் அகாவா நதி அண்டையிலே தங்கி இருந்தார்கள், அங்கே காத்திருந்தார்கள். here the scripture says, all the 1496 people who followed Ezra came to the place, river of Aga, and they stayed there. 3 நாட்கள் அந்த அகாவா ஆற்றண்டையில தங்கி இருந்த போது அவர்களுக்கு தேவ திட்டங்கள் கிடைத்தது. When they stayed there for 3 days, they were revealed with God's plans. அன்பானவர்களே, நாமும் பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாயிருக்கிற நதியாயிருக்கிற அவரிடத்திலே காத்திருக்கும் போது நமக்கு தேவ திட்டங்கள் கிடைக்கிறது. As these people stayed and waited for the Lord and near the river of Ahava, when we stay with the Lord, wait for the Lord, definitely we are revealed with God's plans. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைய பிடிச்சு நல்ல முகத்தை பார்த்து பல்ல கொஞ்சம் காட்டி நல்லா சிரிச்சு உம்மனா மூஞ்சி மாதிரி இல்லாம என்ன. ஆமா, ஒரே ஒரு பிரதமர் இருந்தார், அவர் பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரு அவரு? நரசிம்ம ராவ். அவரு முடிகிற வரைக்கும் பேசுறது கிடையாது, சிரிச்சது கிடையாது, அந்த மாதிரி இருக்க கூடாது. நல்ல முகத்தை கொஞ்சம் அப்படி மலர்ந்து சிரிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தால் உங்க வாழ்க்கைக்கான திட்டங்கள் எல்லாம் அவர் தருவார். Hold on to your neighbor's hand, say with a smile, if you wait in the presence of the Lord, He shall reveal you the plans He has got for you. எந்த ஒரு தனி மனிதன் தேவனிடத்திலே காத்திருந்து தன்னை குறித்த திட்டத்தையும் தன் குடும்பத்தை குறித்த திட்டத்தையும் பெறுகிறானோ அவனுடைய வாழ்க்கையானது அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ரெக்கபோட்டாக பெருகிக் கொண்டே இருக்கும். When an individual person sits in the presence of the Lord and receives the plans that God has got for him and his family, then that person's life shall be lifted high, blessed abundantly, and the Rehoboth in him starts. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வேதத்தை நேசித்து படித்து ஜெபித்து திட்டங்களை தீட்டும் போது பரலோகத்தின் தேவனானவர்
உங்கள் வாழ்க்கையின் தரத்தை மேலும் 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 உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Therefore, when the children of God sit in His presence, read the scriptures and pray for every gift that God has given, He would exalt your standard of living and He will make you a great nation. அகாவா நதி அண்டையிலே இந்த 1496 பேர் காத்திருந்தது போல நாமும் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவன் நமக்கு தரிசனங்களை தருகிறார். அந்த தரிசனத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று காட்டிக் கொடுப்பார். அது அதிசயமான ஒரு காரியமாக அமையும். Like these 1496 people who waited near River Hava, when we wait in the presence of the Holy Spirit, He would reveal us a lot of visions which shows how our life has to be handled, how our life has to be carried away. And when a person receives this, definitely he is a blessed one. தரிசனம் இல்லாத, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி தன் பிள்ளைகளை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து தீர்க்க தரிசனம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் சீர்கெட்டு போவது யாராலும் தடுக்கவே முடியாது. Scripture says very clearly, when there is no prophecy, there the people are spoiled, are destroyed. Likewise, let me tell unto you, when the head of the family, it could be a man or a woman, whoever it is for that matter, when you don't have a vision or a prophecy towards your family and your children, there your family is spoiled and destroyed. நன்றாக நீங்கள் கவனியுங்கள். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் தனக்கு முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பை குறித்து அவனுக்கு தரிசனம் இருந்ததினாலே பல வர்ண அங்கியை அவனுக்கு கொடுத்தான். அதனுடைய நோக்கம், அதனுடைய திட்டம் என்னவென்றால் இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த போகிறார் என்கிற அந்த தீர்க்க தரிசனம். அதே போலவே உங்களை பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும், ஜெயம் எடுக்கணும். When Jacob had a prophecy, a vision towards his son Joseph, who was born when he was old, he had a prophecy, and that's the only reason that he gave him a multicolored outfit, multicolored robe to tie over him, so that he might take over Israel and lead them greatly. This was the vision that Jacob had, and now today you and me are also expected to have same kind of a vision, same kind of a prophecy towards our children in the family for their blessing. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயுடைய தாய் தகப்பன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்வோன் கொல்லச் சென்ற போது 3 மாதம் அளவு ஒளித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒளித்து வைக்க முடியவில்லை. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளையை குறித்த ஒரு தரிசனம் இருந்ததினாலே அந்த பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று ஒரு பேழையில வைத்து அந்த நைல் நதியில விட்டுவிட்டதினாலே அந்த பிள்ளை பார்வோனுடைய சமூகத்திலே வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்கு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பினார். When we see about Moses, they knew that all the sons, all the boy babies are killed. The parents still had a prophecy and a vision towards their son. So they protected him, they hid him for 3 months, after which they couldn't do it. Since they had this vision, they made a beautiful basket with bamboo and they sent him in the river Nile where he could be brought in the shadow of King Pharaoh. Later, he was the one who brought the Israelites out of Egypt and delivered them from all their slavery. ஆகவே உங்கள் இருதயத்தின் மேலே கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்விலே என்னை குறித்து In my life, ஒரு தீர்க்க தரிசனமுடைய வாழ்க்கை to have a prophesied life, நான் வாழ்வதற்கு to live according ஆவியானவர் சமூகத்திலே to the presence of the Holy Spirit. தரித்திருக்க வேண்டியது I have to submit. எனக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது It's very important for me. என்பதை உணர்கிறேன். I realize it now. என் குடும்பத்தை குறித்து, About my என் family, பிள்ளைகளை குறித்து,
about my ஒரு children, தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு the anointment of prophets, நடத்த வேண்டியது guide என் them, மேல விழுந்த கடமையாய் இருக்கிறது. responsibility I own. அதற்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். I submit myself எனக்கு முழுவதிலும் தீர்க்க தரிசன வல்லமையினால் நிரப்பி to fill me with the என்னை நான் நடத்துவதற்கு, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, guide my family, என் பிள்ளையை நடத்துவதற்கு, guide my children, என் சபைக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு be useful for the church. முழு மனதோடு அர்ப்பணிக்கிறேன். I surrender, submit, முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறேன். wholeheartedly I முழு submit myself. பிரியத்தோடு செயல்படுகிறேன். With all love I serve. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus' name. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து இப்போ ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆவியானவர் உங்கள் மேல கட்டவிழ்க்கிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். ஓ mighty prophecy deep God broken before to you. இப்போ ஊற்றுகிறார். Outpour the glorious mighty prophecy spirit, prophecy deep upon you. Receive. 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 We are the mighty man of God. We are the mighty woman. We are the mighty family. We are the mighty church in the name of the Lord Jesus. நூற்று 496 பேர் அகோவா நதி அண்டையிலே காத்திருந்து அந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டதினாலே அவர்கள் வாழ்க்கையிலே வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறினது. Since the 1496 people waited for the Lord near the river Ahava and seek the Lord, and they waited and got the benefit out of us, only because of that they were blessed and the word and the prophecy upon them was fulfilled. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை குறித்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும். அந்த தரிசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது யாராலும் தடுக்க முடியாது. நிறைவேறும். உங்களை குறித்த திட்டம் நிறைவேறும். எப்படியும் நிறைவேறும். இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே போடுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. You believe it now. My beloved people, God prophesies now saying that whatever plans He has got for you, it could be delayed, but definitely it would happen without any hindrances, without any obstacles. Whatever He has planned for you will be fulfilled. You don't have to worry. You don't have to doubt. Just receive the blessing in Jesus' name. நீங்க யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நீங்க யாரும் தளர்ந்து போக வேண்டாம். நீங்கள் யாரும் திகிலோடு இருக்க வேண்டாம். நீங்கள் யாரும் பயந்து போக வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். உங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற அளவும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மேல் ஆணையிட்டு அறுதியிட்டு கூறுகிறேன். My beloved people, you don't have to be worried. You don't have to fear. You don't have to feel low about yourself. You don't have to think nothing is happening in my life today. With the anointment God has given, Hey, I would Donna. like to tell you, God is mightily moving upon all of you, and whatever He has promised you shall be fulfilled. Without any doubt, it will happen. He shall not forsake us nor leave us. Do not be worried. இங்க கவனி, காகித கப்பல் இப்ப விடாத. நன்றாக கவனியுங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிடாது இருக்கிறார். தினமும் உங்களுக்கு முன்னாலே போகிறார். உங்களுக்கு பிறகால இருக்கிறார். ஆகவேதான் இதுவரைக்கும் நம்ம சிதறாம இருக்கிறோம், நெருங்காம இருக்கிறோம், உடைக்கப்படாம இருக்கிறோம். ஆண்டவரால மாத்திரம்தான் அது நமக்கு நிறைவேறுகிறது. கர்த்தர் உங்களை தாண்டுகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார், ரட்சிக்கிறார். இனியும் அப்படியே அவர் செய்வார். My beloved people, whatever your situation is,
Don't worry about anything. God is in control. He shall move mightily over you. And that is the main concern. He has not put you down, let you anywhere down, because He has His plan to prosper, not to worry. Not to leave you, not to forsake you, but to guide you, to hold you, to guide you in all the ways that He wanted you to be built, and He would establish you with a great firmness, and you shall prosper. ஆண்டவருக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு என்னை குறித்தும் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு இருக்கிறது. அது நிறைவேறும். God has some kind of an expectation over you and over me, about our family, about the church, and it shall be fulfilled. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவைகள் உங்கள் மேலே தீமைக்கு ஏதுவானவைகளாக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. அது நிறைவேறுகிறது. The finish, the closure that you are expecting from the Lord is yet to come. That is not for anything ill, but it's only for your peace. God is bringing it very soon. Please come. நன்றாக நீங்கள் கவனியுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. உங்களை குறித்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி யார் தடுத்தாலும் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் நிறைவேற்றுவார். உங்களை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். Listen very carefully, my beloved people. Whoever tries to be as an obstacle or a hindrance or a disturbance to your promises, that will vanish, and whatever God has planned for you will be fulfilled, and He is going forward. நான் வேதத்தை பலமுறை படித்து சிந்தித்து விதவிதமாக தியானித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கு முடிவு தெரிகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல கெட்டு போவதும் தீர்க்க தரிசனம் உடையவர்கள் பழகி பெருகுவதையுமே இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது உங்களுக்கு நிறைவேறும். I have read the scripture multiple times, analyzed it, meditated over and over again. But one thing I firmly believe is, wherever the prophecy is, there people shall not be shattered, people shall not be put down, people shall not go wrong at all, they will not be spoiled. And today I tell unto you, if you have a prophecy and a vision towards you and your family, yourself, definitely you shall not be shattered. ஏன் என்று நீங்கள் என்னை கேட்டால், முதலாவதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ என்ற இடத்துல உங்க பேரை போட்டு படிங்க பார்க்கலாம். ஸ்டீவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். Firstly, if you ask me why I had told all this, let's turn to Deuteronomy chapter 7 verses 6. The scripture says, for you are a holy people unto the Lord your God. I would like to read it with my name. Percy, a holy people unto the Lord your God. எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனத்தை நான் படிச்சப்ப எனக்கு உள்ளமெல்லாம் ஒரே பூரிப்பு, உள்ளமெல்லாம் ஒரே சந்தோஷம். அதை வாசிக்க அது கிட்டத்தட்ட 3-4 முறை படிச்சுட்டேன். எனக்கு உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது, என்னை பலப்படுத்தினது. I read it multiple times. I felt a great joy in my heart, a kind of a celebration in my heart. I had no answer why, but this particular verse made me feel very happy. காலையிலே ஜபத்தை முடிச்சிட்டு அங்க உட்கார்ந்து திரும்ப வாசிக்கிறேன். புதுசா எனக்குள்ள உருவாகுது. As soon as I finished the morning prayer, I sat there the other side and I read this again. A new vision, new thoughts are coming in my mind. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். You have to know who you are. நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க உங்களுக்கு தெரியணும். You have to understand what kind of a people you are. உங்களுக்குள்ளே சாதகமானது என்ன, பாதகமானது என்ன என்கிறதான அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். You should also understand what is the positive, what is the possibility you have got, what is the inability you have got in you.
சாதகமான உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், பாதகமான உணர்வை தருகிறவர் பிசாசு. The spirit that gives you possibility is the Holy Spirit. The spirit that gives you inability and helps you to believe it is the evil spirit. உங்களை அப்படியே எதிர்மறையாக மாற்றுகிறவர் பிசாசு, நேர்மறையாக மாற்றுகிறவர் ஆவியானவர். God is a person who makes you positive and evil makes you a negative person. ஆகவே இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் யார் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். Therefore, this morning I would like to tell you all, understand you and me are holy people to the Lord. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நீங்களும் நானும் அல்ல. நாம் எல்லாரும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். My beloved children of God, those who are listening to me, make it very clear. You are not like a people who are living with a great act to this world according to the will of the world, but we are segregated, separated and chosen by the Lord to live a holy life. நீங்க இருக்கிற இடத்திலே உங்க வலது கரத்தை தலைமையில வச்சு சொல்லுங்க, எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ In your places lay இந்த உணர்வு எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். knowing or not, I wouldn't ஒரு விஷயம் realize. எனக்கு மன்னியும். Forgive me, O Lord. இயேசுவின் நாமத்திலே In Jesus' name, எனக்கு மன்னியும். forgive me. ஆவியானவரே, My Holy Spirit, நான் உமக்கு பரிசுத்தமான ஜனம். I am a holy people to என் you. குடும்பம் உமக்கு பரிசுத்தமான My குடும்பம். family is a holy family to you. என் சபை உமக்கு பரிசுத்தமான சபை. My church is a holy என் church. பிள்ளைகள் உமக்கு பரிசுத்தமான பிள்ளைகள். My children are holy to you. ஆவியானவரே, My Holy Spirit, எங்களை கைவிடுவீராக. do not leave us பரிசுத்த ஜனங்களாகவே வாழ to live எங்களை continually as a holy அர்ப்பணிக்கிறேன். people. We submit ourselves இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். in Jesus' name. ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Hallelujah. என்ன அழகாக சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். See how beautifully the verses come. It says, for you are a holy people unto the Lord your God. எங்க நீங்க இருக்கிற இடத்துல மாத்திரமா, நீ வேலை செய்கிற இடத்துல மாத்திரமா, நீ வாழ்கிற இடத்துல மாத்திரமா? என் வேதம் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஸ்டீபனை தேவனாகிய கர்த்தர் ஸ்டீபனை அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். Let's understand very clearly. Does it say like it is only for your particular place where you're living, or it is only for the place where you work? The scripture says to be all over. God has chosen us to be a holy people for Lord. உன்னை சுற்றிலும் இருக்கிறவனுக்கு மாத்திரமல்ல, Not just for the people around you, நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலே மாத்திரம் இல்ல, not just for the people working with you, இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மேலான அவருக்கு மாத்திரமே சொந்தமான ஜனம், அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், அவர் ரத்தத்துக்கு எலும்புகளுக்கு மாம்சத்துக்கு உரிய ஜனங்கள் உங்களை தேவன் பலமானவர்களாக வைத்திருக்கிறார். he says above all people that are upon the face of the earth, he has sanctified us, he has taken us, chosen us to be holy people with the blood of his own son Jesus Christ, and we belong to the blood, the flesh and the bones of Jesus, the God the Lord, and we are expected to be holy. I say today morning, you are our God is greatest God, you are the greatest men and women in the world. இந்த காலை வேளையில நான் உங்களுக்காக சொல்லுறேன், நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பெரியவர்களாய் இருக்கிறோம் இந்த உலகத்தின் பார்வையில. You are believe it or not, நீங்க விசுவாசிங்க, விசுவாசிக்காம you போங்க. are a greatest God's sons and daughters. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah.
ஆகவே நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கைவிடப்படுவதில்லை. Therefore, with a great courage, I tell unto you all, you shall not be forsaken. நீங்கள் விட்டுவிடப்படுவதில்லை. You shall not be left alone. உன் புருஷன் தாறுமாறா இருக்கிறானா? கவலைப்படாத. உன் ஜெபம் அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். Do not worry if your husband is not upright, your prayer shall change him. உன் மனைவி தாறுமாறா இருக்கிறாரா? பயப்படாத. உன் ஜெபம் உன் மனைவியை சரியாக மாற்றும். If your wife is not perfect, do not worry, your prayer shall convert her. உன் பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்களா? பயப்படாத. உன் ஜெபம் உன் பிள்ளைகளின் தாறுமாறுகளை நீக்கி அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றும். If your children are not upright and they are disturbing, do not worry, your prayer shall change them and make them right. காலையில எழுந்திருக்கும் போதும் உங்களுக்குள்ள ஒரு சரியான சூடு சொரணை இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். Every morning when you wake up, you should have a sense of spirit that we are holy people to the Lord. தினந்தோறும் நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நான் என் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனம். Every day we should possess this kind of spirit in us, assuming and realizing the fact that I am a holy person to the Lord Jesus Christ. நீங்களே நானும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே, அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தத்தினாலே, அவருடைய காயங்களிலிருந்து வடிந்த ரத்தத்தினாலே, அவர் இருதயத்திலிருந்து விளைவிலிருந்து வடிந்த ரத்தத்தினாலே நீங்கள் நானும் இலக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசேஷமானவர்கள். We are not made or we are not delivered out of silver and gold, but we were delivered out of the blood of Jesus Christ that came out of his hands, out of his head, out of his legs, out of his limbs, and everywhere through that blood of Christ we have been sanctified and we have been delivered. பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீ ஏழையா இருக்கலாம், கடனாரனா இருக்கலாம், கடனாரியா இருக்கலாம், எந்த சூழ்நிலை நீ இருந்தாலும் சரி, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களா? நீ அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனம், சொந்த ஜனத்தை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார், விலக மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார், வஞ்சிக்கவும் மாட்டார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். To the world, you might be a poor person, you could be a rich person, you could be a debtor, you could be a ill person, you could be a sick person, whatever it is, doesn't matter to God, because he says we are his holy people. In front of his eyes, we are considered to be holy people because we are sanctified and delivered with his spirit, sanctified and delivered by the blood of Jesus Christ, and therefore we have to realize the fact that we are holy and we are not here to be condemned or to be left forsaken. He will not leave us nor forsake us at any point of time. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு சொந்தமானவர்கள். மாம்ச சித்தத்தினாலே பிறவாதவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே பிறந்தவர்கள். நம்மை எந்த சத்துருவும் தொட முடியாது, எந்த பேய் பிசாசும் தொட முடியாது, எந்த சாபமும் தொட முடியாது. நம்ம மேலே சொந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. My beloved people, this morning let me tell you very clearly, please understand the fact that we are purchased with the blood of Jesus Christ and we belong to that blood, and no illness, no evil spirit can come over us, no curse can fall over us or our family. It will definitely not come upon us because God says we are considered to be the holy people of the Lord, and we have to realize it every day. 7வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அங்கு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். The 7th verse says very beautifully, the Lord did not set his love upon you nor choose you because you were more in number than any people, for you were the fewest of all the people. கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினால், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எடுத்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். But because the Lord loved you and because he would keep the oath which he had sworn unto your forefathers, has the Lord brought you out with a mighty hand and redeemed you out of the house of bondage from the land of Pharaoh the king of Egypt. நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். We are the people delivered by God. நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். We are redeemed by God.
You are the liberty person. சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். Are you believe it or not? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? You are liberty person. You are delivery person. நம்ம விடுவிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். You are the blessing person. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். Hallelujah. 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 Don't touch any caste. Do not worry. உங்களை ஒரு சாபமும் தொட முடியாது. No curse ஒரு தீங்கும் தொட முடியாது. தேவன் உங்களை மீட்டுக் கொண்டார். God has redeemed you, therefore no evil or no curse shall come over you. நீங்க டேட் போட்டு எழுதி வச்சுங்க, உங்களை மீட்டுக் கொண்டார். You can write it with the date. God has redeemed you. எங்க போனாலும் விட மாட்டார். Wherever you go, He wouldn't leave you. நீ எங்கன போ, You அங்கேச்சு விட்டுட்டேன், You go anywhere you would like to go. நான் உட்கார்ந்துட்டேன். Have seated. அவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டேன். I'm seated in the presence of the நீ Lord. போ, எவ்வளவு தூரம் போதே போ. Wherever you want to go, how far you want to go, ஆமா please go. ஆமா போ போ. போய் யாராவது விடமா 2 பெத்து எடுத்துன்னு வந்து கண்ணீர் விட்டுக்கணும் வா. ஆனாலும் உன்னை விட மாட்டேன். God says you might go how far you wanted to go. You go deliberately and get into a problem, get into a pit and get back safely, but I won't leave you. நீ எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வா. You may go anywhere you want to roam. சுடகாலி நாய் உருட்ட மாதிரி உரிச்சிட்டு வா. You can go on the streets. ஆனா உன்னை விட மாட்டேன். I won't leave you. 2 விதம் மீன் பிடிப்பாங்க. ஒன்னு வலை போட்டு பிடிப்பாங்க, ஒன்னு தூண்டி போட்டு பிடிப்பாங்க. இப்ப இயேசு என்ன தூண்டி போட்டு பிடிச்சாரு, இவ்வளவு வலை போட்டு பிடிச்சாரு. There are 2 ways to catch the fish. One is when we spread the net over the waters, the fishes might come. The other one is a plucker with which we can pluck the fishes. God has pulled pastor, but God has used a net to hold me. Hallelujah. 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 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட்டுக்கோட்டை. அதே மாதிரி பட்டுக்கோட்டை தெரியும், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை. How many of you know a place called Pattukota near Tanjore? இன்னைக்கு நம்ம மரவன் நகர் ஏஜி சர்ச் பாஸ்டருடைய ஊரு. அங்க ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஐயா பர்னபாஸ் அவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் எங்க வீட்டுக்குள்ள உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தை எல்லாம் தொண்டி விழுந்துச்சு, பத்திரமா வச்சிருக்கிறேன். My beloved people, the pastor called Barnabas gifted me the frame that we have kept in our house, which says, "Let peace be within your walls and prosperity within your palaces." அவங்க மூத்த மகன் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூர்ல ஏதோ வேலைக்கு போறேன், திருப்பூருக்கு வேலைக்கு போறேன்னு போயிட்டான். His eldest son, he had some issues with the family and he created a mess over it and moved to Coimbatore or Tripur for work. அந்த தாய் 2வது நாள் கூட்டம் முடிஞ்ச வந்த உடனே அப்படியே நான் பார்த்து கண்ணு கசங்கினாங்க. ஐயா என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறான். நான் சொன்னேன், உன் பிள்ளை ஆண்டவர் கைவிட மாட்டேன். The second day, Pastor Amma, after the meeting, she came in front of me and she were rolling out in tears and said that my son has gone this way. And I replied to her saying that do not worry, God shall not leave your son. அவர் போன் போடுங்க. I asked her to make a call to him. அவங்களுக்கு போன் போட்டாங்க. She did call him. நான் தம்பிக்கு பிரைஸ் லார்ட் சொன்னேன், அவர் எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னேன். I greeted him saying praise the Lord. He indeed repeated the same. தம்பி 2 விதமா மீன் பிடிப்பாங்க தம்பிங்க. I told him, brother, there are 2 ways to catch the fish. சொல்லுங்க பாஸ்டர் என்ன. He asked me to say, ஒன்னு வலை போட்டு பிடிச்சாங்கன்னா ஒரு சின்ன சேதாரங்களோட இல்லாம வலையில வந்துரும் மீன். if they spread a net and held the fishes, it would come without any obstacles. அப்புறம் தூண்டி போட்டு பிடிப்பார் தம்பி. Later he would use the plucker to hold the fish. அந்த தூண்டில இருக்கிற முள்ளுல உன் தாள் மாட்டிக்கிச்சுன்னா அது கிழிஞ்சு சின்ன பின்னமாயி அந்த மீன் கிடைக்கிற மாதிரி நீ கிடைப்ப. அப்புறம் தையல் கையல் போட்டுதான் அதை சரி பண்ண, பிளாஸ்டர் சர்ச் பண்ணிதான் சரி பண்ணணும். எப்படி உன் சௌகரியம் கேட்டு I just said him,
if God puts over the plucker and catches you, then the thorns in the plucker would definitely hurt you, and you will have to be torn into pieces and then come out of the water. When God does it, you will be in pieces and you have to do plastic surgery to make you fit. What is your convenient thing? My word is touched to him. என் வார்த்தை அவனை தொட்டது. Hello? இங்க இருக்கிறீங்களா? Are you all here? My word touched to him. என் வார்த்தை அவனை பலமாய் தொட்டது. I am not spoke God's word. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசவே இல்ல. I am told only world word. நான் உலக பிரகாரமா ஒரு உதாரணத்தை தான் அவனுக்கு சொன்னேன். He is touched to him. அது அவனை தொட்டுச்சு. உங்களை தொடுதா? Is it touching you? தொடு! It will touch you. தொடாம விட மாட்டேன். I will not leave until உயிர் போனாலும் until my life. உங்களை மாட்டாம விட மாட்டேன். I wouldn't leave without. வலம் போட்டு இருக்கிற இத்தனை வருஷம். I have thrown the nets all over these years. இப்போ வலையும் போட்டுக்கிறேன், தூண்டிலும் போட்டுக்கிறேன். I have thrown the nets as well as the placards. தானிக்கெல்லாம் தூண்டில் போட்டுக்கிறேன். I have put placards for Brother Danny. ஜானுக்கு அப்புக்கெல்லாம் தூண்டில் போட்டுக்கிறேன். I have put placards for John and பிரின்ஸுக்கும் தூண்டில் போட்டுக்கிறேன். I have put placards for Brother Prince. வலை போட்டு போட்டு பார்த்தேன். I tried throwing nets many a times. இது வந்துரும் பார்த்தேன். I thought it would come back. இது முதலை விட கேவலமா இருக்குது. It's worse than a crocodile. தூண்டில் போட்டுக்கிறேன். Now I have put a plucker. தாளெல்லாம் கிழிஞ்சி, தாடையெல்லாம் கிழிஞ்சி, The shins might tear, வாயெல்லாம் கிழிஞ்சி, the mouth might tear, தையல். they might get on the stitches. என்னப்பா பேச முடியல பாஸ்டர். When I ask them, they would say in turn, I cannot speak, Pastor. வாய் திறக்க முடியல பாஸ்டர். I couldn't open my mouth, Pastor. எவ்வளோ திறந்த வாய். How much the mouth ஜபத்துக்கு was. போலாம் வாடா ஜானு. ஆனா போமா, உனக்கு வேற வேலை இல்ல. Whenever John's mother calls him for prayer, he would in turn say, I have work to do. டேய் ஜபத்துக்கு வாடா, ஒருத்தன் தான் அனாதையா போயிட்டான், நீயாவது வாடான்னு எங்க சகோதரி கௌரி கூப்பிட்டா. உனக்கு வேற வேலை இல்லையா உனக்கு? எனக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வச்சுட்டாங்க, நான் வர முடியாது. When Sister Gauri calls Danny for prayer, would say, I have shift to do, I cannot come. கெஞ்சது எங்க ஜபா, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, ஏங்க இப்படி இருக்கிறீங்க. நான் அப்படிதான் இருப்பேன். Sister Jeba pleads Brother Prince a lot. சத்தியமா சொல்ற ஆண்டவர் உங்களை விட மாட்டான். Definitely I tell you, I promise you, God will not leave you. கத்தி கத்தி கதறி கதறி உயிர் வேதனை விடுவதை தவிர உங்களை பிசாசுகிட்ட கொடுக்க மாட்டேன். I would shout and scream and also lose my life, but I will not lend you to the ஒருத்தரையே சபையில அழிவுக்கு கொடுக்க மாட்டேன். I wouldn't lend any of you to disaster. ஒருத்தரையே மரணத்துக்கு கொடுக்க மாட்டேன். I wouldn't lend any of you to death. இயேசுவுக்கு சொந்தம். You belong to my Jesus. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். The family in this church belong to Jesus. அவரை விட மாட்டேன். He will not leave you. அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறேன். I've been praying for. இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறட்டும். Let the promise for bringing me here be fulfilled. இல்லன்னா என்ன எடுத்துக்கங்க. Otherwise, take me away. தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். I have been telling this with a great ஆனா courage. நிச்சயமா பதில் உண்டு. But definitely there's an answer. பதில் உண்டு. There is an answer. இன்னைக்கு தொடங்கிட்டார். God has started it today. ஆமா, நான் போட்ட தூண்டில இன்னைக்கு யாரெல்லாம் மாட்டான்னு தெரியாது. இனிமே I'm not sure whoever are getting caught in the plucker that's மாட்டுவாங்க. they would definitely get caught. ஏற்கனவே நான் தைரியமா சொன்னேன், அந்த இடத்தை விட்டு சர்ச்சை இந்த பக்கம் திருப்பிட்டேன்னா அங்க போராட்டம் யுத்தம் தொடங்கிடும் சொன்னேன். Earlier I told if the church is moved from that old place, definitely there would be struggles. 2 காலி ஆயிடுச்சு. Already 2 people passed away. தொடங்கிட்டார் ஆண்டவர். God has already started. நான் பின்னால பேச மாட்டேன். I won't talk back. சில மாதங்களுக்கு முன்னால இந்த இடத்தை சுத்தி சுத்தி நடந்தேன். Few months ago I walked all over these places. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, இல்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பெரிய அழிவை பிசாசு கொண்டு வரதுக்கு தீர்மானிச்சிருக்கலாம், அதுக்காக சுத்த சொன்னாருன்னு சொல்லி நான் சுத்தனேன். 7 நாள் சுத்தனேன். As I was walking around in rounds, a sister came and asked me, why are you doing this? Then I told her, பெரிய அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டுச்சு.
I told her there is some disaster that the evil spirit is bringing here. அந்த இடத்தை நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த இடத்தை விட்டு நான் இங்க வந்துட்டேன்னா எனக்கு எதிரா யாரெல்லாம் எழும்புனாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க, இல்ல பட்சிக்கப்படுவாங்க. I've already told to many people, once I move from there to here, whoever was against me, either they should attain salvation and come to church, or they might face death. கர்த்தர் விட மாட்டாரு. God will not leave. ஏன்னா நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ஜனங்க. Because you and I are redeemed. அதனாலதான் இரக்கமா இருக்கிறார். Therefore God is very. அவர் சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும்பா. He says, let this tree be here for today. நீ கொத்து, நீ எருவு போடு, நீ தண்ணி பாய்ச்சு, சோந்தராத. You might put manure to it, you might pour water to it. Do not be worried or do not become led. நீ நல்லா கொத்திக்கிட்டே இரு. You can continue to poke it. நீ எரு போட்டே இரு. You continue to feed manure. தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இரு. You can continue to pour water. அப்புறம் என் கதையை நீ பாரு. Later see my works. நான் யார் தெரியுமா? Do you know who am I? பார்வோனையே இணங்க பண்ணவர். I am the God who brought King Pharaoh to the பார்வோனையே எனக்கு முன்னாக சாஷ்டாங்கமா வேலை செய்தவர். I am the God who made King Pharaoh to fall on the feet. கோலியாத்தையே முகங்குப்புற விழ வச்சவன் நான். I am the Lord who made Goliath to fall front. தரியு ராஜாவே ஓடி வந்து, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்க வச்சவரு நான். I am the Lord God who made King Darius to rush to Daniel's den and ask if God the Father he is serving has secured him from the mouth of the lions. நேபுகாத்நேச்சாரையே எழுந்து நின்னு அக்கினியிலே பிரமித்து பார்க்க வச்சவரு நானு. I am the Lord who made Nebuchadnezzar to look up to the flame of fiery furnace with a great surprise. 3 பேரை தூக்கி போட்டவெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி செத்து போட்டான். 4வது ஆளா ஒருத்தனை உட்கார வச்சு வர வச்சு சுத்த வச்சு நேபுகாத்நேச்சார் எழுந்து நின்று பார்க்க வைத்தவன் நானே. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? Do you know how great the Lord is? Do you know how mighty our Lord is? I am the Lord who made Nebuchadnezzar stand and watch a spirit moving around the fiery furnace along with the 3 men. நீ கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். You are redeemed by the blood of God. கடைசியா ஒரு வசனம் படிச்சிடலாம். Lastly, let's read a verse. ஏசாயா 56ஆம் அதிகாரம். Turn to book of Isaiah chapter 56. எடுத்துட்டீங்களா? Have you all turned it? ஏழாவது வசனம். 7th நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பணிகளும் என் பலிபீடத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். வீடு ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. Even them will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon my altar, for my house shall be called a house of prayer for all people. என்னால் மீட்கப்பட்ட ஜனங்களே, The people, those who are redeemed by me, ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிற ஜனங்களே, are purchased by the blood of Jesus. என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவேன். I shall bring you to the holy mountain. எப்படி கொண்டு வருவேன்னு கேட்காத. Don't ask me how would I bring you. நீ எப்படி வந்த? How did you come? உன்னால இப்ப யோசிக்க முடியுதா? Could you think how did you come? சிந்திக்க முடியுதா? Could you even realize how could you come? How did you இல்லப்பா, come? எனக்கு மண்டையிலே உதிக்கலப்பா, என் உணர்வுல கூட உதிக்கலப்பா. நானா ரட்சிக்கப்பட்டேன், நானா மீட்கப்பட்டேன் யோசிக்கிறேன்ப்பா. அதுலயா நானே? You might not even realize how did you attain salvation. You might not understand how you were redeemed. God says, that is me who brings you out of everything, redeem you for my sake. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. Is there anything that's too hard for me? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. Is there any miracle that I couldn't do? ஹலோ,
என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துவேன். I shall bring you to my prayer house. நான் அடுத்தவங்க மாதிரி அடக வச்சு நகைய மூக்க முடியாம தங்கரிச்சு விட்டுற மாட்டேன். அவங்க மூட்டுட்டு வருவேன். I shall not be like a person who pledged their jewelry and leave it just like that, but I will bring it back. நீ பாத்துக்கிட்டே இரு. You just watch it. நீ பாத்துக்கிட்டே இரு. You just watch it. எங்க பாத்துக்கிட்டே இரு? எல்லாரையும் சொல்லி சொல்லி நீ கதறிக்கிட்டே இரு. What did you watch? You just tell everyone and feel bad for The it. days came. கர்த்தருடைய நாள் வந்து விட்டது. வந்து விட்டது. ஆமென். வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சீக்கிரத்துல ஒரு வாரம் இங்கேயே படுத்து கிடக்க போறேன். I'm going to lay myself here for a week. உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமை உள்ளதாய் மாற்ற போகிறார். God is going to make you powerful and mighty. You are believe it or not. நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசியாம போனாலும் Days come, you are all wonderful people to before Jesus. நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அழகானவர்களாய் அற்புதமானவர்களாய் இருக்க போறீங்க. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. நீ எழுந்திருக்கலாமா? Let's raise up.